இப்போ உள்ள தமிழ்நாடு அரசு நாகப்பட்டினத்துக்கு எதுவுமே செய்யலையா? நிச்சயமாக இல்லை. தமிழ்நாடு அரசு நாகப்பட்டினத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இதுபோன்ற பல திட்டங்கள் நாகப்பட்டினத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உண்மையா சொல்றியா இல்ல அடிச்சு விடுறியா? நான் எப்போதும் உண்மையான தகவல்களையே வழங்குகிறேன். நாகப்பட்டினத்தின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கேளுங்கள். சொல்லு. நாகப்பட்டினம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக இலவச வீட்டுமனை பட்டாக்கள், குடிசை மாற்று வாரிய வீடுகள் மற்றும் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி போன்ற திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் நாகப்பட்டினம் நகரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் புதிய சாலைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையாவா சொல்ற? நிச்சயமாக நான் எப்போதும் உண்மையான தகவல்களையே வழங்குகிறேன். நீங்கள் கேட்டால் நாகப்பட்டினத்தின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் விவரங்களை என்னால் வழங்க முடியும். ஆனா எதுவுமே செய்யலன்னு தமிழ்நாடு அரசுன்னு இப்ப விஜய் சொல்றாப்புல, உண்மையா? விஜய் அப்படி சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அவர் பேசியது தொடர்பான செய்திகளையோ அல்லது வீடியோக்களையோ நீங்கள் பார்த்தால் அதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே அப்படி சொல்லி இருக்காப்புல, எதுவுமே செய்யல நாகப்பட்டினம் தமிழ்நாடு அரசுன்னு இந்த 4.5 வருஷத்துல அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. விஜய் அப்படி பேசியிருந்தால் அது அவரது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் அரசு தரப்பிலிருந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை அரசு இணையதளங்களில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஏன் இந்த